Hi hello friends, welcome back to our channel. நீங்க பார்த்திருக்கிறது விமல் ஜெனி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல பீட் XP போல்ட் பிரைம் அப்படிங்கற இந்த மசாஜ் கன்னோட அன்பாக்சிங் அண்ட் பர்சனல் ஒபினியன் நான் வாங்கி யூஸ் பண்ணப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோங்க. நார்மலா பாடி பெயின் இருக்கவங்க இந்த மசாஜ் கன் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பிரைஸ் எவ்வளவு வந்துச்சு, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கற எல்லாமே இந்த வீடியோல பார்த்திடலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கேஜிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கேஜிங்குள்ளே இருந்து எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் லெவலான ஒரு பாக்ஸிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ்குள்ளே தான் நம்மளோட அந்த மசாஜ் கன் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் தான், ஆஃபரில் கிடச்சனால இதை வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுவல், வாரண்டி கார்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த கேசிங் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாஞ்சும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே அடிபடாமல் ரொம்ப சேஃபாகவும் கரெக்டான ஃபிட்டிங்கில் வச்சு நமக்கு வந்து டெலிவரி ஆகிற மாதிரி ரொம்ப சேஃபான இந்த பேக்கேஜ் இருந்துச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த கன்னை பற்றி பார்த்துடலாம். இந்த கன்னில் பீட் XP அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதான் அந்த பிராண்டு. ஸோ இதோட கன்று பார்த்தீங்கன்னா செம சாலிடாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. கிரிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டிலே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஓப்பன் பண்ணோன்னே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மோடுக்கான ஸ்பீடுக்கான மோடுமே அந்த பட்டன் தான், ஒரே பட்டன் தான் டோட்டலாகவே. அதை நம்ம ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் C கொடுத்துருக்காங்க, அது மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணால் 1.5 மணி நேரம் பக்கம் ஆகும். இதோட அந்த பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட் இதோட அட்டாச்மெண்ட் பார்த்துடலாம். இதுக்குன்னு உள்ள ஒரு சின்ன பவுச் கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு T ஷேப்பில் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு புல்லட், இது வந்து புல்லட்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்காக டைப் C கொடுத்துருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம டைப் C யூஸ் பண்ணுறனால இந்த டைப் C ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு. இந்த கேபிள் இல்லாட்டி கூட நம்ம வேறு டைப் C வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாஜ் கன்னில் நம்ம வந்து அட்டாச்மெண்ட்லாம் போட்டு இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பெரிய ஸ்க்ரூ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நல்லா வச்சு லைட்டாக வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணால் போதும், அது உள்ளே போய் நல்லா ஃபிட் ஆகிக்குங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது கரெக்டாக சிங்க் ஆகி அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மசாஜ் கன்னை வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த மசாஜ் கன் வந்துட்டு ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தாங்க இது வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம உடம்புல எந்த இடத்துல வந்துட்டு பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இதை நம்ம லைட்டாக மேலே வச்சா போதும், இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ இது மூலிமா நமக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த பெயின் வந்து ரிலீஸ் ஆகும், நமக்கு நல்லா மசாஜ் பண்ண ஃபீல் கொடுக்கும், நமக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு டைப்பான அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துலலாம் பெயின் இருக்கோ உடம்புல எல்லா பார்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பால் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நெக்கில், கையில், காலில், முதுகுலன்னு சொல்லிட்டு நம்ம இதை எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. குறிப்பாக நம்ம பைக் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு, முதுகுலாம் வந்துட்டு செம்மையாக வலிக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மசாஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒரு ஆளாகவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து நம்மளை வந்து மசாஜ் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிக்காங்க. முடிஞ்சளவு நம்ம சிங்கிளாகவே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இதோட அந்த செட்டிங்ஸு, இதோட அந்த அமைப்பே இருக்குங்க. கீழே இருக்க சுவிட்சை திரும்பவும் அமுத்தினோன்னா இதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து LEDயில் வந்து அதில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு தடவை அமுத்தும் போதுமே அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக அந்த ரெட் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பெயின் இருக்கோ அதை பொறுத்து நம்ம லோ லெவலில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்க பெயினோட அளவை பொறுத்து நம்ம இந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து செம்மையாக மசாஜ் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிக்கலாங்க. இனிமேல் இதில் 3 டைப்பான அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்கு நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலும் இருக்குது. நம்ம நிறைய யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் பால் இருக்கக்கூடிய இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணேன். அப்போ முதுகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக ஃபுல்லாக மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு
நான் வந்துட்டு ஒரு 120 கிலோமீட்டர் வேறு ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணேன். பண்ணும்போது நம்ம நார்மலாக போகும்போது இருக்க பெயினை விட அன்றைக்கி வந்து பெயின் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் பட் நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து உடம்பு வலிச்சிச்சு. ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு நேராக நம்மளால் படுத்து தூங்க முடியல. அந்த மசாஜ் பண்ணும்போது நமக்கு எப்படி இந்த கரெக்டாக மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாதனால நம்ம உடம்புல எல்லா பக்கமுமே வேகமாக மசாஜ் பண்ணனால அப்படி நமக்கு வந்து ஒரு பெயின் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணிட்டு இருந்துச்சு. பட் பைக் ஓட்டும்போது நமக்கு பெயினே இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய பெயின் இல்லை. பட் தூங்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு அந்த பெயின் இருந்துச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் 1609 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ஒரு ஆஃபர் டைம்னால எனக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிச்சுங்க. ஸோ இதோட குவாலிட்டி வைஸாக இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது, நீங்கள் அதிகமாக வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் வேலை மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் பெயின் இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும் இது சூப்பராகவே இருக்குது. பட் வந்துட்டு இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் ஆகுங்க. இந்த ப்ரைஸிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட், அமேசான் சொல்லிட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. பீட் XP போல்டு ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் பேர். இதை போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.